வணக்கம் மலர்களால் மலர்வோம். நம்முடைய ஒவ்வொரு புதிய தொடக்கத்தையும், தொடக்கத்தின் போது இருக்கிற ஆர்வமும், அதனுடைய அதில் இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷமும், அதில் இருக்கிற எதிர்பார்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக போக குறைஞ்சி போயிடுது. ஒரு புதிய வருடத்தின் ஆரம்பம் ரொம்ப செழுமையாக ஆரம்பிக்குது, மகிழ்ச்சியாக பண்டிகை கொண்டாட்டத்தோடு ஆரம்பிக்குது. சிறப்பான வாழ்த்துக்கள், நல்ல தகுதியான உரைகளை கேட்கறது மூலமாக அருமையாக ஆரம்பிக்கிற ஒரு வருடம் ஏன் கொஞ்சம் போக 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 அதனுடைய வலுவை இழந்துருதா? வருடம் அப்படியே தான் இருக்குது, நம்ம தான் வலுவை இழந்து போயிடுறோம். என்ன பண்ணலாம்? ஒரு வருடத்துடைய மொத்த நாள்லையும் 365 நாளும் நான் இதே மாதிரி இருக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தான் உங்கள் வருடத்தை தீர்மானிக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும் இந்த வருடத்தெல்லாம் தீர்மானிக்கும் போது என்னால் முதல் நாள் கூட செய்ய முடியறதில்ல அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல் நாள் எழுதுறதோட சரி நம்ம செய்கிறதே இல்லை, நாளையிலேருந்து அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த ஜனப்பொழுதுலேருந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த நொடியிலேருந்து தான் வாழ்தல் நடக்கிறது, அங்கதான் நிகழுது வாழ்க்கை. சரியா? அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த தீர்மானிக்கும் போது இன்னைக்கு நடத்தணும் அதை. அப்ப தீர்மானம் என்பது தினம் தினம் நீங்க ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்ணி அதை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணி நீங்க செய்யணும். இன்னைக்கு நான் எத்தனை விஷயம் செய்ய போறேன், இந்த விஷயத்த இத்தனை மணிக்குள்ள இதை செய்ய போறேன், இந்த விஷயங்கள் நான் இன்னைக்கு செய்ய போறேன் அப்படிங்கிறது இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுங்க. இதை நான் 6 மாதத்துக்கு செய்ய போகிறேன், 4 மாதத்துக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட விஷயங்களை நான் செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கான ரொம்ப பலுவை எடுத்துக்காதீங்க. 10 விஷயம் செய்யணும்னு உங்களுக்கு பெரிய பேராசை இருக்கலாம், அதில் தவறு இல்லை, சரியான விஷயம்தான் பாருங்க. 10 விஷயத்தை செய்யறதுக்கான நமக்கு சரியான அதற்கான உந்து சக்தி இருக்கணும் இல்லையா? அப்போ நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கிறப்ப குறிப்பாக நமக்கு பேரார்வம் இருக்கிற பெரும் மகிழ்ச்சி தருகிற 2-3 விஷயங்களை மட்டும் எடுத்து செய்ய ஆரம்பிங்க. அந்த விஷயங்களில் உங்களால் எவ்வளோ ஈடுபாட்டை காட்ட முடியுது, எத்தனை நாள் செய்ய முடியுதுங்கிறத பொறுத்து அடுத்தடுத்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்களை உங்கள் லிஸ்ட்டில் போட்டுக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களாலையும் முழு வருடத்தையும் சரியாக உங்களுடைய முழு திறனையும் ஆற்றலையும் பயன்படுத்தி ஒரு வருடத்துடைய மொத்த இந்த வருடத்தை நான் சரியாக செஞ்சிட்டேங்கிற மகிழ்ச்சியும் பெருநிறைவும் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு அது ரொம்ப பங்களிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் எல்லாரும் செயல்படுத்தி பாருங்கள். முயற்சி அப்படிங்கிற வார்த்தை நம்ம மூளைக்கு தெரியவே தெரியாதான். ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ட்ரைங்கிற வார்த்தையை புரிஞ்சிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இல்லை. அப்போ ட்ரைங்கிறத விட்டுட்டு செயல்படுத்தி பார்க்குறோம், நான் இனிமேல் இதை ஆக்ஷனில் இறங்க போகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இதை நான் ஆக்சுவலைஸ் பண்ண போகிறேன், ஆக்ஷனில் கொண்டு வர போகிறேன், செயல்படுத்தி பார்க்க போகிறேன், செஞ்சு பார்க்க போகிறேன் அப்படின்னு எளிமைப்படுத்தி உங்களால் முயற்சிங்கிற வார்த்தை வேறு என்னென்ன வார்த்தைகளில் சொல்லி செய்ய முடியுங்கிறத பாருங்கள். சொல்லுங்கள், சொன்னதை மட்டும் செய்யுங்க, செய்கிறத தொடர்ந்து செய்யுங்க. நன்றிகள்.